இங்க பைக்குக்கு கார் கொடுக்குறாங்களா? ஆமாங்க, அந்த பைக்குகளுக்கு மாத்தலாம். இதுல இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 1004 cc டர்போ வரும். இன்ஜின் ரூம் பாத்தீங்கன்னா இன்ஜின் ரூம் என்ன பிரைஸ் சொல்றீங்க? இதுக்குன்னா நான் ஸ்டார்டிங் பிரைஸ் நிறைய வாகனம் விற்க வச்சிருப்பீங்க, அதுகளும் இங்க கொண்டு போடும். நான் விற்று தரேன் உங்களுக்கு. பழைய வாகனங்கள் இனி விற்கும். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு இருவாலை சந்தியில இருக்க SS கார் சேல்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ முதல்ல போட்டிருந்தாங்க, ஏன்னா நாளைக்கு முதல் போட்டிருந்தாங்க. இந்த இறக்குமதிகள் வரப்போகுதுன்ற அந்த டைம்ல வந்து போட்டிருந்தாங்க. இப்போ இறக்குமதிகள் வந்தோன்னு இருக்கு. இப்போ 2ஆம் தர கார்கள் என்ன விலை விற்குது, இவங்கள்ட்ட என்ன மாதிரி இருக்கு, என்னென்ன கார்கள் இருக்குன்றதான் பார்க்க போறோம். கார்கள் இங்க கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. என்ன காரணம், ஒரு விலைகள் எதுவும் குறைய போதா என்றதான் இந்த வீடியோட பார்க்க போறோம். ராஜா அண்ணாட்ட கேட்க போறோம். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை போட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். நாளைக்கு பிறகு டூர் எல்லாம் முடிச்சு போட்டு வந்திருக்கீங்க. ஆமா, அப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த கண்ணுல ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. அதுக்கு பிறகு இந்தியாவில் போயிட்டு வந்தேன். அதுதான் அடிக்கடி கண்ணாடி போட்டது. அது ஆட்கள் நினைக்கிறது ஏன் சங்காஸ் போடுற ஸ்டைலுக்கு போட்டது. அந்த கண்ணில் இருக்க பிரச்சனை ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் சரி வரும்ன்றிருக்காங்க. பார்ப்போம், எல்லாம் இதே வந்து சிவன் கையில் இருக்குது. இப்போ அதுக்கு தான் போனேன். இப்போ 1.5 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு வாகனங்கள் வந்து இப்ப வந்து கொஞ்சம் இறக்குமதி வருது அப்படின்ற கதைனால நாங்க பர்ச்சேசிங் நிப்பாட்டிருக்கோம். எல்லாம் வித்துட்டோம். வாகனம் எல்லாம் வித்துட்டோம். என்னென்ன வந்து நாங்க இப்போ ஒரு ஐடியா பண்ணுங்க, என்னென்ன வந்து வாகனங்கள் வரும் அப்படின்றாங்க. உண்மையிலே வந்து பிரைஸுகள் வந்து வர்ற வரைக்கும் எங்களுக்கு துல்லியமா சொல்ல முடியாது. நம்ம அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை. நாங்க எவ்வளவு செஞ்சாலும் எங்களுக்கு தெரியாது. வர்ற வரைக்கும் வந்த பிறகுதான் உண்மையான விலையை காட்டியெல்லாம் பார்ப்போம். எல்லாம் சிவன் கையில் இருக்கின்றது. அது வரைக்கும் நாங்கள் சும்மா இருக்க போகிறது. இப்போ பர்ச்சேசிங் நிப்பாட்டினாலும் ஒரு என்னுடைய பார்வையாளர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம், உங்கள்கிட்ட வந்து சில வாகனங்கள் இருக்கும், வீட்டில் வச்சுருப்பீங்க, என்ன செய்யலாம், விற்கலாமா விற்க முடியாதா, அப்படி இருக்கிற வாகனங்கள் இந்த டைம் ஃப்ரீயாக இருக்கிறோம். மற்றபடி நம்ம எப்பயுமே நம்ம வந்ததே வந்து வாகனம் வாங்கி விற்கிறது தானே. அதனால என்னுடைய பார்வையாளரும் உங்கள் வீட்டுகளில் வாகனங்கள் விற்பதற்காக இது இருந்தால் கொண்டு போடுங்க. அதே மாதிரி புதிய ஒரு இதை செய்ய போகிறேன். என்னென்னா வந்து எங்கள்கிட்ட இங்கே வாகனம் இல்லாட்டியும் வந்து நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து வாகனம் வந்து கண்டியில் உள்ள வாகனம் வாங்கி தருவீங்க. ஓகே, நீங்கள் எடுத்து கொடுத்து, அதாவது வந்து முந்தியெல்லாம் டைமே இருக்காது. இப்போ வந்து எனக்கு டைம் இருக்கு அப்படின்னு என்னன்னா வந்து வாகனங்கள் போய் கூறவுனால எனக்கு மகன் வந்துட்டாரு. மகனுக்கு தான் இருக்கிறாரு. இருக்கு. இப்போ நிறைய என்னுடைய வாடிக்கையாளர் வெளியூர்ல, அதாவது மிச்சம் வந்து பிற நாடுகள் வந்து நம்பிக்கை நம்ம செஞ்சுட்டு வரோம். சிவன் கையில் இருக்கணும், ஆண்டவர் அருள் இருக்காங்க, செஞ்சுட்டு வரோம். ஸோ அதனால உங்களுக்கு எது வாகனங்கள் தேவைன்னா கண்டியில நானே வந்து உங்களுக்கு வந்து யாராவது நீங்கள் வாங்க வரவங்க நானே வந்து உங்களுக்கு வாங்கி தருவேன். செயலில் உள்ள வாகனமாக இருக்கலாம், வீடுகளில் இருக்கிற வாகனம் பேசி வாங்கி தருவேன். அது பார்த்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. அது ஒன்று இப்போ இருக்குது தம்பி, நம்மள்ட்ட இப்போ இருக்கிற இந்த வாகனம் தான் இருக்குது. அது ஒரு பாருங்க. இதே போன முறையே எடுத்துனாங்க. இது என்ன ப்ரைஸ் இப்போ போகுது, குறைஞ்ச மாதிரி இல்லை? நாங்கள் வந்து இப்படித்தானே இப்போ இதுகள்லாம் விலையை உண்மையில வந்து இப்போ நாங்கள் வந்து என்ன வச்சிருக்க விரும்ப இப்போ எல்லாம் எத்தனை வாகனம் 20-30 வாகனம் எல்லாம் வித்துட்டோம். இப்போ இருக்கின்ற வாகனங்கள் வந்து இந்த வாகனங்கள் நம்ம காட்டுங்க. இதெல்லாம் வந்து விலைகள் வந்து நாங்க பெரும்பாலும் இதுல இருந்த கணக்கை பார்த்துட்டோம், விலையில எல்லாம் தெரியும். இந்த வேன் மட்டும் வேன் தானே, இது மட்டும் தான் இன்னும் பார்க்கல. பாருங்க தம்பி, ஏற்கனவே போட்டீங்க தெரியல. நான் வந்த பிறகு நான் உங்களுக்கு புதுசா வந்து மக்கள்கிட்ட வந்து உரையாடிச்சு நல்லா இருக்குது. இந்த வேன் இருக்குது வந்து DA60 போன்ற மாடல், சுசுகி எவ்ரி 2015 மாடல் இந்த வேன் நிற்கிது. அப்போ இதையும் ஒருக்கா பாருங்க இப்படின்ட்டு. ஃபுல் ஆப்ஷன் வேன், ஃபுல் ஆப்ஷன் வந்த பெயிண்டோட நிற்கிது. பாருங்க, இதை நான் அப்டேட் போட்டிருப்பேன். எந்த இதுவும் உங்களுக்கு மீண்டும் ஒரு புதிய கலெக்ஷன் பார்வையாளர்கள் நாள் உரையாட கிடைக்கவில்லை.
அதனால காட்டு பாருங்க, இது வந்த மாதிரி இருக்குவேன். இதை பார்க்கலாம். இந்த மாதிரி வாகனங்கள் இருக்கின்றது. இதோட பிரைஸ் என்ன மாதிரி? இது பிரைஸ் வந்து கடைசி எங்களுக்கு வந்து இப்போ நான் விலையை வந்து ஒரே விலையில 54 லட்சம் தரல. 54 லட்சம். ஸோ ஒரு இந்த வாகனத்தை வந்து இப்போ இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த காரை வந்து உங்களுக்கு 8 லட்சம் தரேன். 8 முறையை விட குறைஞ்சிருக்கு கொஞ்சம். சொத்தை வந்து குறைக்கணும், வச்சுக்கிட்டு போய்க்கு வச்சு லட்சத்துக்கு. ஆமா, இது முடிஞ்சது 8 லட்சம் தருவாங்க. முறை நாங்கள் இந்த வீடியோ எடுத்து இந்த கார் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை தேவைண்டா வந்து எடுங்க. இந்த முறை கொஞ்சம் அதே மாதிரி இந்த 8 லட்சம் சொன்னதுக்கு உங்கள்ட்ட பழைய பைக்குகள் இருக்கு, அந்த பைக்குகளுக்கு மாத்தலாம், மிச்ச காசு கொடுத்து மாத்தலாம். ஆனா இதுக்கு லீஸ் போட முடியாது, பழைய கார்ன்றனால லீஸ் போட முடியாது. உங்கள்ட்ட பழைய பைக்குகள் இருக்கலாம், இல்ல எங்களுக்கு ஒரு கார் ஒன்று வேணும் அப்படின்றது, கார் பழகக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த கார் பழைய கார் நல்ல கார் பாருங்க. முடிஞ்சது இந்த டைம்ல பிரைஸ் கொஞ்சம் கூட போட்டிருந்தோம். இதுக்கு வந்து ஒரு கார் தான் இருக்குது, பழைய கார் ஒன்றுக்கு தான் இருக்குது. எங்க 8 ரூபாய்க்கு வந்து எங்களுக்கு தரக்கூடிய சான்ஸ் இருக்கு. வந்து பாருங்க. ஆமா, அந்த மொத்த கார் வந்து அதானே கொடுக்கத்தான் இருக்குது, அதையும் கொடுக்குறது. அது அவர்கிட்ட பேட்டியை கேட்டுருக்காங்க. நல்லா இருக்கேன். எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்கா? ஓகே ஓகே. இப்பதான் வந்து நாங்க எடுத்து வந்துருக்கோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததா? ஓமாண்ணா, இப்பதான் கோயில் போயிட்டு வந்த மாதிரி. வெரி குட். நாங்க இப்பதான் வந்தாங்க. அப்ப அப்பாட்ட என்னென்ன கார்கள் இருக்கு, என்ன மாதிரி கணக்கா குறைஞ்சிட்டு போல, கணக்கா வித்தாச்சு. ஓமாண்ணா, இந்த வண்டியெல்லாம் கொடுத்துட்டு வான இறக்குமதினால சரியா எனக்கு ஒரு இது இருக்கல, அதனால இந்த வெஹிக்கிள வித்தாச்சு. இப்ப இருக்கிற வாகனங்களை எடுத்துட்டேன். இது என்ன மாதிரி விலை போகுது, எப்படி? இதனா டொயோட்டா க்ரோஸான்னு சொல்றது, ஸ்போர்ட்ஸ் கார் இது. அப்ப ஸ்போர்ட்ஸ் கார் 2 டோர் தான் வரும். 2 டோர்ஸ் தான் வரும். பட் பின்னுக்கு நீங்க இப்படி பாத்தீங்கன்னா அப்பனா பின்னுக்கு உங்களுக்கு 2 பேர் உட்காரலாம். அப்படின்னா சீட்டை நீ ஃபோல்ட் பண்ணிட்டு பின்னுக்கு. அப்பனா இதுல இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து 1004 cc டர்போ வரும். 1004 டர்போ டீசல் இன்ஜின். இது டீசல் இன்ஜின். ஏசி எல்லாம் ஒர்க்கிங், ஏசி நல்லா ஒர்க் பண்ணுது. அப்படி இன்ஜின் ரூம் பாத்தீங்கன்னா இன்ஜின் எல்லாம் ஏசி எல்லாம் வர்க் பண்ணுதா? ஏசி எல்லாம் நல்லா வர்க்கிங்கண்ணா. இது என்ன பிரைஸ் சொல்றீங்க? இதுக்குன்னா நான் ஸ்டார்டிங் பிரைஸ் 17 lakhs சொல்றேன். பட் இதுல என்னன்னா உங்களுக்கு லீசிங் போட கொஞ்சம் உங்களுக்கு லீசிங் வசதி கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இது 2 டோர் ஸ்போர்ட்ஸ்னால விரும்ப மாட்டாங்க லீசிங் கம்பெனிஸ்ல. 17 சொல்றீங்க? ஓவாண்ணா, காஜி குறைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். டீசல் சாதாரணமா above 18 20 மாதிரி வேலை செய்யும், நல்லா ஒர்க் பண்ணும். நான் ரீசென்ட்லி நான் எடுத்துட்டு வரக்குள்ள கேன்டீன்ல எடுத்து வந்தோம். 5000 டீசல் அடிச்சானா கேன்டீன்ல இங்க வந்து இங்கே ஓட்டுனேன். நல்ல டீசல் பாக்கி. டீசல் விலையும் குறைவு தானே? விலையும் குறைவு, அதுக்கு நல்ல டீசல். அதான் இது வந்து 2 டோர் ஸ்போர்ட்ஸ் மாடல் கார். இது வந்து ஃபைனல் சொல்றாங்க டொயோட்டாண்ட. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது எஸ்எஸ் கார் சேல்ஸ்ல இருக்கு. வந்து கதைச்சி குறைச்சும் எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களோட திறமையை பொறுத்தது. தம்பி, இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இப்போ நான் உண்மையை சொல்றேன். இப்போ உங்களே வந்திருப்பீங்க, அதாவது வந்து நிறைய வாகனம் விற்க வச்சிருப்பீங்க, அதுகளும் இங்கே கொஞ்சம் போடும், நான் விற்று தரேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த சீசன் வந்து பழைய வாகனங்கள் வந்து விற்கக்கூடிய சான்ஸ் இருக்குன்றது. ஏன்னா புதிய வாகனம் வந்து 2023 தான் வருது. வரும்போது வந்து அது வந்து அதுக்கேற்ற விலையா இருக்கும். அப்போ இடையில இருக்கின்ற பழைய வாகனங்கள் வந்து ஸ்டக் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது, விலை கூடக்கூடிய சான்ஸ் இருக்குது. அது தெரியல என்ன நடக்கும். இப்போ நாமெல்லாம் வந்து அடிக்கடி சொல்றது, நமக்கெல்லாம் அவ்வளோ பெரிய வாகனத்து அனுபவம்
இல்லைன்னு தான் சொல்லுவேன். தெரியல என்ன நடக்கும்னு. ஆனா பழைய வாகனங்கள் இனி விற்கும். அது என்னுடைய நம்ம செய்யறதுக்கு அனுபவம் தெரியுது, விற்கும். பழைய வாகனங்கள் வந்து விற்கிறதுக்கு ஒரு உகந்த ஒரு காலநிலையா தான் நான் பாக்குறேன். புது வாகனத்தை விட பழைய வாகனமே மக்கள் வந்து 1 கோடி ரூபாவோ 80 லட்சம் ரூபான்றது வந்து எடுப்பாங்க. இடையில நான் எப்பயுமே வந்து உங்களுக்கு தெரியும், மேலை நண்பன் தான் சொல்றது. சாதாரண மக்களுக்கு ஏன்னா நம்மள்ட்ட உண்மை என்னன்னா வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா வந்து இன்வெஸ்ட் பண்ற காசும் இல்லை. நாங்க சின்ன சேல்காரங்க, நாங்களாம் குட்டி சேல். ஸோ எங்களுக்கு வந்து சின்ன பட்ஜெட், லோ பட்ஜெட் கார்கள் இங்கே விற்கிது. அதே மாதிரி லோ பட்ஜெட்ல கார்கள் வந்து கொண்டு போடுங்க, நியாயமா நல்ல காராக இருந்தால் விற்று தருவோம். அந்த மாதிரி அதே மாதிரி மக்களுக்கு மீண்டும் ஒரு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு எந்த வாகனமாக இருந்தாலும், லக்ஸரி வெஹிக்கிளாக இருக்கலாம், எதுனாலும் நம்ம வந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் நிறைய வாகனம் விற்றுட்டோம். இங்கேயே வந்து இப்போ போன மாதம் முதல் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து நல்ல சேல்ஸ் இருந்துச்சு. நான் எல்லா டைம் கூட என்னுடைய மகனுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மக்களுக்கு நன்றி. அதே மாதிரி நிறைய வாகனம் விற்றுட்டோம். மீண்டும் புதிய வாகனம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது வந்து இப்போக்கி நம்ம 2 மாதம் மாதிரி இப்போக்கி வாகனங்கள் வந்து நார்மலாக தான் வாகனம் வர்றது வாங்குவோம். புது வாகனங்கள் தெரியாது விலை என்ன நடக்கும். இதே வந்து சில வியாபாரிகளுக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். அதனால இப்ப வியாபாரங்கள் வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியை கேட்டால் ஒரு மந்த நிலையில தான் இருக்கு. வாகனம் வந்து விலை குறையுமா அப்படின்ற மக்கள்கிட்ட ஒரு எண்ணம் தான். நம்ம என்ன சாத்திரியா என்ன அது அப்படி வரப்போகுது, இது வரப்போகுது சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய வேண்டுதல் என்ன, மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வாகனம் விலை குறைஞ்சாதான் எங்களுக்கு வியாபாரம் இருக்கும். அதனால இறைவன் எங்களுக்கு விலை குறையிற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாருன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. பார்ப்போம். ஆமா. ஸோ தம்பி, வேற ஏதாவது கேள்விகள் என்ன இருக்கு? ஸோ என்னுடைய பார்வையாளர்களுக்கு நான் மீண்டும் ஒருக்கா சொல்றது என்னன்னா வந்து, இந்த கொஞ்ச நாளைக்கு வந்து வாகனங்கள் வந்து என்ன சொல்றது என்ன அப்படின்னா வந்து புது வாகனங்கள் எப்படி வருதுன்னு நான் பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ நீங்க வாகனங்கள் எடுக்க இருக்கீங்க, கண்டியோ கொழும்புலையோ வாகனங்கள் இருக்கும். உங்களுக்கு மொழி தெரியாத ஒரு பிரச்சனை. எனக்கும் நம்மளும் 100க்கு 100 சிங்களம் கதைக்க மாட்டோம், இருந்தாலும் சமாளிப்போம். ஏன்னா நம்ம வந்து ஊர் கண்டினால சில நிறைய வியாபாரிகள் தெரியும். அதனால உங்களுக்கு வந்து வாகனங்கள் வேணா இனிய வந்து கண்டெக்ட் பண்ணீங்கன்னா கூட்டி போயிட்டு டால்பின்னோ கேடிஹெச்சோ உங்களுக்கு தேவையான வந்து பெரிய லக்ஸரி வெஹிக்கிளாக இருக்கலாம், இல்லாட்டி சாதாரண வெஹிக்கிளாக இருந்தாலும் கண்டிக்க சேல்கள்லையோ இல்லாட்டி வீடுகளில் இருக்க வாகனங்களை எனக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் உங்களுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கின்றேன். ஒன்று. 2வது, நம்பிக்கை தான் மனிதனுக்கு வாழ்க்கை. நம்ம உண்மையை நான் அடிக்கடி சொல்றது, எவ்வளோ காலம் வாழ போகிறோமோ தெரியலை. மனிதனுக்கு நோய் வரும், அது வரும், துன்பம் வரும். இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து வாழுகின்ற வாழ்க்கையில் வந்து நேர்மையாக இருக்கின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் தேவைன்னா வந்து என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா எடுத்து தரலாம். கண்டிப்பாக கூப்பிட்டு போயிட்டு இனியோடய உங்களை வந்து அதை கூட்டிகிட்டு போயிட்டு வாகனம் வாங்கி தரலாம். அது ஒன்று. அதே மாதிரி எஸ்எஸ் கார் சேல், பேசுவது கொச்சை தமிழாக இருந்தாலும் பேசுவன் பச்சை தமிழன். வணக்கம். நன்றி. ஓகே, இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்க. நினைக்கிறேன் பெரிய அளவான கார்கள் இறக்குமதி வர்றதபடியா கணக்கா கார்கள் எடுக்கலைன்னு மாதிரி சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கார் வந்து 8 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. போன முறையை விட குறைஞ்சிருக்கு காரின் விலை. நீங்கள் போன முறை வீடியோ பார்த்துருப்பீங்க தானே. ஒருவேளை பார்க்கலன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக இருக்கா பாருங்க. இது 8 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பழைய கார்கள் எதுவும் வாங்க போறீங்க, உங்களுக்கு எதுவும் ஆசையாக இருக்குது, கார் ஒன்று வாங்கணும்னு ஆசையாக இருக்குன்னா உங்கள்கிட்ட பைக்குகள் எதுவும் இருக்குமெண்டா அந்த பைக்கை கொடுத்தும் மாற்றிக்கொள்ளலாமா. அது இந்த பெருமதிக்கு இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு மிச்ச காசை நீங்கள் காசாக கொடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு லீசிங்கள் இல்லை. ஸோ அதால் அப்படியும் மாற்றிக்கொள்ளலாம். பைக்குக்கு காரும் மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு வசதி இருக்குது. இங்கே வாகனங்கள் நீங்கள் விற்க போகிறீங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் பண்ணி நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட நம்பர் இருக்குது. காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கே கொண்டு வந்து விற்றும் கொள்ளலாம். உங்களுக்கு எதுவும் வாகனங்கள் தேவைப்படுது, கண்டியில் கொழும்புல எதுவும் தேவைப்படுது வேண்டாம், அதையும் செஞ்சு தருவீங்கம்மா. உங்களுக்கு தேவைப்படுற வாகனங்களை எடுத்து தருவீங்கம்மா. எதுவும் தேவை வேண்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, தொடர்பு கொண்டு அதை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எதுவும் கார்கள் வாங்க போகிறீங்க என்ன என்றாலும் நீங்கள் அவங்களோட தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ இதோட முடிக்க இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோ உங்களை நான் பார்க்குறேன். பாய்.